தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கும் கூட நாகமத்தின் புஸ்தகம் 30 நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். உம் கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தர் நீதாமே மகிமையான காரியங்களை கர்த்தர் நீதாமே செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசுவீராக. பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடும் உடைய பிரசன்னம் நன்மைகள் கிருபைகள் தொடர செய்வீராக. இதை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ரைட். இந்த சொத்து உண்மையா பொய்யா? ஸ்ட்ராங் இல்லையா? நம்மளே காசு கொடுத்து ஒரு சொத்து வாங்கினா ஸ்ட்ராங்கோ, எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அதை விட ரொம்ப ஸ்ட்ராங் நம்முடைய மூதாதையர் அந்த பொருளை வச்சுருந்தாங்க. அவங்களோட டாக்குமெண்ட் என்ன பண்ணோம்? பழைய டாக்குமெண்ட்டுக்கு பவர் உண்டு. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எந்த காலத்து ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்து தாத்தா எழுதின டாக்குமெண்ட்டு 9வது தலைமுறை 8 7ன்னு அப்படியே தாண்டி நம்ம கையில் வர்றது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ல? இருக்குமா இருக்காதா? ஏன் 10 தலைமுறையாக சொத்து உங்க கையில் இருக்குதாம்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தானே இந்த இஸ்ரவேலர்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நடந்து திரிகிற இடத்தெல்லாம் கொடுக்குறேன்ட்டாரு. அப்போ கானானியர்லாம் இல்லை, எகிப்தியர்கள் ஒரு ஊரில் இருந்தாங்க. சில இடத்துல சில ஜாதி கூட்டமான ஜனங்க இருந்தாங்க, அவ்வளோதான். எல்லா இடத்துலையும் அவங்க பொசஸ் பண்ணல. இந்த ஆபிரகாம் தாத்தா காடெல்லாம் மேடெல்லாம் ரோடெல்லாம் ஊரெல்லாம் ஏரிக்கரையெல்லாம் நதிக்கரையெல்லாம் நடந்து வந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவங்களாம் எகிப்துக்கு போயிட்டாங்க. 430 வருஷம் கழிச்சு திரும்பி வராங்க. லேண்டு கேட்குறாங்க. ஜனங்க என்ன பண்ணுறாங்க? தர மாட்டுறாங்க. ஆக்சுவலாக பிளான் என்னன்னா, ஜனங்களை துரத்திடு. என்ன பண்ணு? சாகலை அடிக்காது. என்ன பண்ணுது? ஃபைட்டுக்கு வந்தானா ஃபைட் பண்ணு. துரத்திடுது. நான் உனக்கு கொடுத்தது இந்த லேண்டு நம்மளுது. இப்போ நம்ம லேண்டு இங்கே இருக்குன்னு வைங்களேன். அந்த லேண்டை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? உங்க நட்ட கல்லெல்லாம் எடுத்துட்டு ஒரு இடத்துக்கு போயிடுன்னு சொல்லுவோம். போவார் இல்லை? போகலன்னா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும், சண்டை யூஸ் பண்ணும். சண்டையில் என்ன வரும்? சட்டம் வரும், நியாய தீர்ப்பு வரும். அவங்களாம் சப்போர்ட் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க. ஆர்டர் கொடுத்தது என்ன பண்ணலாம்? அந்த ஆர்டரை வச்சு இன்னும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வருவாங்க, காலி பண்ண வைப்போம் இல்லை? இப்போ புரிஞ்சுங்க, யார் இந்த ஆர்டர் கொடுக்குறது? கோர்ட்டு கொடுக்குது இல்லை? பைபிள் என்பது ஒரு கோர்ட்டு தானே. இதுக்கு மேலே என்ன கோர்ட் வேணும்? ஆதியாகமம் 15 18 21 வரைக்கும் படித்தோம்னா ஆபிரகாமுக்கே கொடுத்துட்டாராங்க. படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இனிய சாப்டரோட ஒரு எக்ஸ்பிளனேஷன் இதில் புரியும். ஆதியாகமம் 15 18 21 வரைக்கும் படித்தோம் என்றால் ஆதியாகமம் 15 அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிரத்தின் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளது. ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு மேப் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மேப் எடுத்துங்க. அந்த மேப் வச்சு படிச்சிங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஐபிராத்தின் நதி துவங்கி, ஆமென், என்னவா? ரிவர் யூப்ரட்டஸ். என்ன இங்க பாருங்க, அந்த நதி எங்க போகுதுன்னா, எங்க ஓடுது இன்னைக்குன்னா, ஈராக்ல ஓடினுக்குது. எங்க ஓடுது? ஐபிராத் நதி எங்க ஓடுது? ஆனா இஸ்ரேல் எங்க இருக்குது? எங்கேயோ இருக்குது. இப்ப ஸ்டார்டிங்கே எங்க தான் வராரு? ஐபிராத் நதி. புரிஞ்சு? ஐபிராத் நதி. அந்த ஐபிராத் நதிக்கு யூப்ரட்டஸ்னு பேரு. அங்கேருந்து உன் லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுன்றாரு. இஸ்ரேல் அதை வந்து வேற நாடுன்னு சொல்லி வச்சிருக்குது. இப்போ அது வேற நாடா இருக்கு. யோசிச்சு பாருங்க என்ன பண்ணலாம். அவங்க லேண்ட் என்ன பண்ணல, இப்ப கிளைம் பண்ணல, அன்னைக்கே எடுக்கல. பிறகு எகிப்தின் நதி துவங்கி, ஒரு சைடு ஐபிராத் நதி, இன்னொரு பக்கம் இது எகிப்து நதி. பேர் சொல்லுங்க பார்க்கலாம். நைல். வெரி குட். என்னும் பெரிய நதி. நைல் நதியும் பெருசு, ஐபிராத் நதியும் பெருசு. யாரோட லேண்ட்லாம் பாருங்க, விரல விட்டுங்க. கேனியர், கெனிசியர், கத்மோனியர், ஏத்தியர், பெரிசியர், ரப்பாமியர், எமோரியர், கானானியர், கிர்காசியர், எர்பூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். அப்ப அவங்க இந்த லேண்டில் அது மீறி உன் லேண்டில் என்ன பண்ணுகிறாங்க? வாழ்ந்துனுங்கிறாங்க. இதை நான் கொடுத்துட்டேன், கொடுக்க போறேன்னு சொல்ல. என்ன பண்ண? ஏற்கனவே அது உன்னோட லேண்டு. என்ன பண்ணலாம்? நம்ம பேர்ல பட்டா இருந்து அதுல யாரோ குடியிருந்தாலும் நம்ம ஃபைட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அவ்வளவுதான். அல்லேலூயா. இதுதான் இந்த நதி துவங்கி இவ்வளோ பெரிய பார்டர். இந்த ஃபுல் எக்ஸ்டென்ட், இப்போ ஆண்டவர் சொன்ன ஃபுல் எக்ஸ்டென்ட்டும் இஸ்ரவேல் என்னைக்குமே சுதந்திரிச்சதே கிடையாதான். தாவீது ராஜா காலத்தில் கூட போய் ஃபைட் பண்ணல, விட்டாங்க, துரத்துனாங்க, அவங்க போல. ஜோஷுவா காலத்தில் என்ன ஃபைட் பண்ணாரோ அதான் மெயின்.
பிகினிங்ல என்ன வெற்றி பெற்றாங்களோ அதுதான். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய யுத்தத்தை செய்யும்போது கூட நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம்னு நிக்க கூடாது. இன்னைக்கு செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்யலனா நாளைக்கு செய்ய மாட்டோம். நாளைக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. ஹல்லேலூயா. இதே தான் உபாகமத்தில் மோசஸ் மூலமா ஆண்டவர் ரிப்பீட் பண்றார். உபாகம் 11ஆம் எடுத்துட்டோம்னா மோசஸ் ஆண்டவர் சொல்றார், உங்கள் உள்ளங்கால் நம்மளுடையதா இருக்கும். ஆனால் கடைசி சமுத்திரம் இருக்கும். லாஸ்ட் இந்த சி இருக்கு. ஆமென். இதெல்லாம் யார்தான் இருக்கும்? உங்க எல்லா பார்டர்ஸை கிளியரா கொடுத்துட்டாரு. தாவீது காலத்துல தாவீதன் காலத்துல எடுத்தாங்க. ஆமென். தாவீது காலத்துல அவர் வந்து ஐபிராத் நதி, காசா பார்டர், தான்ல இருந்து பெயர் என்பதை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 4:24 25. ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 படிங்க. திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ள ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். ம். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாய் இருந்தது. ம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் ம். துவங்கி பெயர்சேபா மட்டும் ம். யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் ம். தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் ம். சுகமாய் குடியிருந்தார்கள். பாருங்க, சுகமா குடியிருக்கிறார்கள். யாரோட ராஜ்யத்துல? அது பாருங்க, சாலமோனோட ராஜ்யத்துல. ஆமென். அவர் ராஜ்யம் பண்ணது எங்கிருந்து இது வரைக்கும் எங்கிருந்து பண்ணியிருக்காராம்? அது அந்த அந்த பெயர் சபா மட்டும், தானிலிருந்து பெயர் சபா மட்டும். பிறகு ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 24 படிக்கிறோம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் எல்லாவற்றிலும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். இதெல்லாம் நமக்கு புரியாது. 25th verse தான்ல இருந்து பெயர் சபா மட்டும். நம்ம அந்த ஊருக்குலாம் போனது கூட இல்லை. ஆனா இது ரியல். அங்க போய் டேப் எடுத்துட்டு போய் அளந்தா, ஹெலிகாப்டர்ல போய் பார்த்தா தெரியும். தோர்க்க நதி, நதி பக்கமே அவங்க போலையே, தோர்க்கு நதி அவங்க அங்க இருக்காங்களே, உன் பார்டர் இது வரைக்கும் இருக்கடா நம்ம சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. ஆமென். இந்த தரிசனத்தை கர்த்தர் மறந்துடலையாம். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாராம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. திஸ் ப்ராமிஸ் வாஸ் நாட் லாஸ்ட். கர்த்தருடைய கண்கள்ல பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறோம், இயேசு ராஜாவோட காலத்துல இந்த பார்டரை தான் என்ன பண்ணுவாரு? எடுத்துக்குவார். எடுத்துட்டு அடுத்தவங்களுக்கு எடுக்க மாட்டாரு, அவங்களுக்கு கொடுத்ததான் எடுப்பாரு. அல்லேலூயா. ஏன்? இஸ்ரவேலுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன். ஏழைகளுடைய எல்லைக்குரிய மாற்ற கூடாது, பிறனுடைய எல்லைக்குரிய மாற்ற கூடாது. இஸ்ரேலுக்கு ஒரு ப்ராப்ளம், நீ ஏமாத்தவும் கூடாது. பண்ணிடலாம், ஏமாத்தாம போயிடலாம். ஏமாறவும் கூடாது. என்ன பண்ணுவீங்க? நான் ஏமாந்துட்டேன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடலாம், ஓட்டாண்டியா வந்து நிக்கலாம், அதையும் ஒத்துக்க மாட்டாரு. நீ கைட்டு செய்ய வேலைகள் அந்த ஏவனாய் கர்த்தர் உன்னை, நீ வாழணும், நீ முன்னேறணும், நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ ஏமாறக்கூடாது, நீ ஏமாத்தவும் கூடாது. என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கு ஹெல்ப் பண்றவங்க ஏமாத்தினா அவங்களால பண்ண முடியுது. யாருக்குமே உதவியா இல்லாதவங்க ஏமாந்து போனா அவங்களால அப்படி இருக்க முடியுது. எப்படி பண்ணுவீங்க? நீங்க மற்றவங்களுக்கு உதவியும் செய்யணும், ஏமாத்தவும் கூடாது. அப்ப தாழ்மையா இருக்கணும், ஏமாறவும் கூடாது என்றால் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்றைக்கும் நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கு நிறைவேற போகிறது என்று? கட்டாயமாக நிறைவேறும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். கர்த்தர் என்ன சொல்றார் பாப்போம். 34th chapter 2nd verseல என்னாகமத்தில, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கானான் தேசம் அதன் எல்லைகள் உட்பட உங்களுக்கு சுதந்திரமாக கிடைக்க போகிறது. நீங்கள் கானான் தேசத்தில் சேரும் பொழுது, கானான் தேசம், the whole Canaan. எது கானான்னு நான் சொல்லிட்டேன், ஆதியாகமத்திலே நம்ம படிச்சோம். உங்கள் தென்புறம் சீன் வனாந்திரம் தோங்கி, நான் ஒரு மேப் அமைச்சேன், அந்த மேப் எடுத்துங்க பார்க்கலாம். உங்கள் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. தென்புறம், தென் என்னதுங்க? என்னாச்சு? சவுத். ஆமென். சவுத் சைடு சீன் வனாந்திரம் துவங்கி. ஓகே, சீன் வனாந்திரம் துவங்கட்டும். பிறகு ஏதோம் தேசத்தின் ஓரம் மட்டும் இருக்கும் கிழக்கே இருக்கிற உப்பு கடல். சி, அது பேரு உப்பு கடல்னா டெட் சி. சி, டெட் சி மேப்ல இருக்கு. இஸ்ரேலோட பார்டர்ல இருக்கு, டெட் சி இருக்கு. கடைசி துவங்கி உங்கள் தென் எல்லையா இருக்கும். சவுத் சைடு தென்புறம் என்ன இருக்குமா சொல்லுங்க? சீன் வனாந்திரம், ஏதோம் தேசத்தின் ஓரம், உப்பு கடல், அப்படி சவுத்தா இருக்கும். உங்கள் எல்லை தெற்கே இருந்து
அக்ராபீம் மேல் சுற்றி சீன் வனாந்தரம் வரை போய் தெற்கிலே காதேஸ் பர்னேயாவுக்கு அங்கே இருந்து அதாருக்கும் அங்கே இருந்து அஸ்மோனாவுக்கும் போய் அஸ்மோனாவில் இருந்து எகிப்தி நதி வரைக்கும் சுற்றி போய் கடலிலே முடியும். அந்த வழி நேரம் எங்க போய் முடியும்? கடல். கடலுக்கு அண்ணாண்டியும் முடிக்காத, கடலுக்கு இன்னாண்டியும் முடிக்காத, கடலுக்கு நேரா என்ன பண்ணு வச்சு எடுத்துக்கோ. பாருங்க, மேற்றிசைக்கு பெருங்கடலே உங்களுக்கு உங்களுக்கு மேற்புறத்து எல்லையா இருக்கு. உங்களுக்கு வடதிசை எல்லை பெருங்கடல் தோங்கி ஓர் என்னும் மலையை உங்களுக்கு குறிப்பாக வைத்து, ஓர் என்னும் மலை தொடங்கி ஆமாத்துக்கு போகிற வழியை குறிப்பாக வைத்து, அங்கே இருந்த அந்த எல்லை சேதாத்திற்கு போய், அங்கே இருந்தது சிப்ரோனுக்கு போய் ஆத்சார் ஏனானிலே முடியும். அதுவே உங்களுக்கு வடப்புறத்து எல்லையா இருக்கும். உங்களுக்கு கீழ்திசை எல்லைக்கு ஆத்சார் ஏனானிலிருந்து சேப்பாமை குறிப்பாக வைத்து, சேப்பாமில் இருந்து எல்லையா இருந்து ஆயினுக்கு கிழக்கில் உள்ள ரிப்லாமியில் இருந்து அங்கே இருந்து கினரோத் கடல் பரியந்தம் அதன் கீழ்கரையோரமாய் போய் அங்கே இருந்து யோர்தான் பரியந்தம் போய் உப்பு கடலில் முடியும். இந்த சுற்றெல்லைகளை உடைய தேசமே உங்களுடைய தேசம் என்று சொல் என்றார். நீங்களா நான் நடந்து போயிட்டே இருந்தோம்னா டக்குன்னு குழம்பிடுவோம். நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போடும்போதே நான் அது சைடில் போயிடுது. ஒரே லென்த்னா பரவாயில்ல, ஒரு 10 அடிக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டா என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு நம்ம கையில் உள்ளது ஸ்கேல் எத்தனை அடி? அது 1 அடி ஸ்கேலில் 1 அடி ஸ்கேல் நேராக வந்திருக்கும். செகண்ட் லைன் கொஞ்சம் சைடு இருக்கும், தேர்ட் லைன் சைடு இருக்கும், ஃபோர்த் லைன் சைடு இருக்கும், ஃபிஃப்த் லைன் அந்தாண்ட பக்கம் போயிட்டுருக்கும், கிராஸ் டயகனலில் போயிட்டுருக்கும். அதனால தான் ஆண்டர் அங்கங்கே லேண்ட் மார்க்ஸ் வச்சுருக்காரு. பாயிண்ட்ஸ் போய் முதல்ல பாயிண்ட் பண்ணு. என்ன பண்ணு? பாயிண்ட்டு. ஒரு கல் வச்சிரு, ஒரு கல் நட்டுரு, அப்புறம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா இதான் உன்னோட மேப். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக குழப்பம் இல்லாமல் கொடுக்குறாரு. இதில் மனுஷன் தோண்டி போடுறதெல்லாம் கிடையாது. ஓர் என்னும் மலை மாத்திரம்னா தூக்கி தூர வச்சுக்க. அவன் எங்களோட நார்த்து சைடு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கு என்னாண்டா எழுந்துனாங்கன்னா அப்போ கிணத்தையே தள்ளி விட்டுரு. கிணத்தை முடிஞ்சா என்ன பண்ணு? கல்லை தோண்டி நட்டுறலாம், கிணத்தை என்ன பண்ண முடியும்? முடிஞ்சா தள்ளி நடு அப்படின்றது போல அல்ல. எக்ஸலண்ட்டான லேண்ட்மார்க். எகிப்து பக்கம் போனாலும் நதி, சவக்கடல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, டெட் சி. அந்த கடலில் படுத்தா மிதக்குவோமா, உள்ளெல்லாம் போக மாட்டோம், மேலேயே மிதக்குவோம். பாருங்க, சோதோம் கொமோரானுடைய இடிபாடுகள், அதனுடைய எரிபாடுகள்லாம் அது உள்ளதான் இருக்குதான். அவ்வளோ மினரல்ஸ் அதில் இருக்குதான். இஸ்ரேலும் பணம் சம்பாதிக்குது, ஈஜிப்டுக்கும் பிற நாடுகளும் அதில் பணம் சம்பாதிக்கணும். அவ்வளோ மினரல்ஸ் அதில் இருக்குதான். இன்னும் கொஞ்ச நாளில் சவக்கடலில் தண்ணி இல்லாமல் போயிடுமா, அந்த அளவுக்கு வடிகட்டி எத்து. சரி, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது யாரோட பார்டரா? இஸ்ரேல். என்ன ஆச்சு? யாரோட பார்டர்? இஸ்ரேலுடைய பார்டர். God is not at all a God of confusion. God gives us good boundaries, clear boundaries. மகனே மகளே, நம் வாழ்க்கையிலும் சரி, நம் ஊழியத்திலும் சரி, நம் சொத்திலும் சரி, ஆண்டவர் குழப்பம் உண்டு பண்ணவே மாட்டார். God always give us good geographical recognition. ஆமா, இயேசு பிறப்பதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்டுச்சு. நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். ஆண்டவர் சொன்னாரா எகிப்தில் இருக்கிறது உண்டுனாரா, ஏதோம்து உண்டுனாரா, மோவாப்து உண்டுனாரா, அம்மோன்து உண்டுனாரா? இல்ல, இந்த கானானியர் தான் அது மீறி குடியிருக்கிறான், அது உன்னோட இதுனார். கரெக்டா? அவன் உன் லேண்ட்ல குடியிருக்கிறான், உங்க தாத்தாவோட லேண்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தாக்கு நான் கொடுத்தது? 430 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. எந்த பத்திரத்தை காட்டிலும் பெரிய பத்திரம் கர்த்தர் கொடுத்த வேதத்தில் உள்ள பத்திரம். நீ என்ன பண்ணு? போய் எடுத்துக்கோன்னு சொல்ல. இது மட்டும் இல்லையா, எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் டெக்ஸ்ட் இருக்கா. எகிப்தினுடைய எழுத்துக்கள், எகிப்தினுடைய வரலாறுகள் படிச்சு பார்க்கும்போது சில நேரத்தில் எகிப்து இந்த கானானை ரூல் பண்ண வரும்போதெல்லாம் இதை எபிரேயர்கள் இருந்ததாக கூட எழுத்துக்கள் இருக்குதான். யார் இருந்தாங்க? ஹீப்ரூஸ் இருக்கிறாங்க. அவங்களோட பேச்சு யாரு? எபிரேயர்கள். அல்லேலூயா. நம்ம போடுறது மேப் இல்லைங்க, ஏன்னா நம்ம போட்டதெல்லாம் இப்போ போட்ட மேப்பு. கர்த்தருடைய மேப்பு தான் ரொம்ப பழசுன்னு நினைக்கிறேன். அந்த மேப் எடுத்து வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணால் எல்லாருக்கும் சமாதானம் வரும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஆரம்பத்தில் குழப்பங்கள் வரும், இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சால்வ் பண்ணி தருவார். இப்போ இந்த ப்ராப்ளத்தை மனிதர்களால் சால்வ் பண்ண முடியாத நிலைமையில் இன்னைக்கு உலகம் போயின்னு இருக்குது. எந்த கர்த்தர் கொடுத்தாரோ அதே கர்த்தர் சால்வ் பண்ணுவார். அவர் பேர் தான் மேசியா. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தன் வருவான், நான் சால்வ் பண்ணுவேன்னு. அவன் ஒரு டூப்ளிகேட் மேசியா, அவன் பேர் அந்தி கிறிஸ்து. அவனுடைய சொல்யூஷன் தற்காலிகமாக இருக்கும். அவனுடைய சொல்யூஷனில் ஜனங்கள்லாம் அலறுவாங்க, புறஜாதி ஜனங்களும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஜீசஸ் சொல்யூஷன் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக பண்ணி தருவார். அல்லேலூயா. நம்ம லைஃப்பில் கூட ஜீசஸ் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்டி ஜீசஸ், ஆன்டி கிரைஸ்ட் போல ஆளுங்களாம் நம்ம லைஃப்பில் இன்வால்வ் ஆவாங்க. நம்ம அதை பார்த்து சோர்ந்து போகவே கூடாது. நீங்கள்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க,
தப்பான முறையில் எனக்கு வெற்றி வேணா, என் கர்த்தர் எனக்கு நேர்மையான முறையிலே வெற்றி தருவார் என்று நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாட் வாஸ் த ஜாப் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ்? டு டிரைவ் அவுட் த இன்ஹாபிட்டன்ஸ். அவங்க என்ன பண்ணு? துரத்திடு. அடுத்தது அவங்க அந்த இடத்துல நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன பண்ணு? அவங்களோட எடுத்துரு, அவங்களோட அனுப்பி விட்டுரு. நீ என்ன பண்ணாத? எடுத்துக்காத. உன் லேண்டை உடச்சி கிளீன் பண்ணி சுத்தமாக்கிக்க. இதான் ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கிட்டோம். அந்த வீட்டில் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, இல்லை அந்த வீடு உங்களுது, அவங்க போயிட்டாங்க. நீங்கள் அந்த டேக் ஓவர் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இடிச்சு உடச்சி, இல்லை க்ளீன் பண்ணி, இல்லை சிமெண்ட் போட்டு பூசி, ஒயிட் வாஷ் பண்ணி, உங்களுக்கு ஏற்றார் போல மாட்டுக்கிறது போல we need to do spiritual cleansing. ஆவிக்குரிய பரிசுத்தம் நாம் உண்டாக வேண்டும். we need to do spiritual cleansing. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங் நம்ம என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். as an inheritance, மகனே நான் உனக்கு அதை சுதந்திரமாக தருகிறேன், நான் உனக்கு அதை சொத்தாக தருகிறேன், நீ என்ன பண்ணு? எடுத்துக்கொள். ஆமென். the boundaries of Israel, boundaries of Canaan. ஆமென். why? ஏன் ஆண்டவர் பவுண்டரி தரார்? நம்பர் 1, நீ இன்னொருத்தன் கையில தேவையில்லாம சண்டை போடக்கூடாது. உன் எல்லையை விஸ்தாரமாக்குறவன் இன்னொருத்தண்ட எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் சவக்கடலுக்கு அந்த பக்கம் போகாத, எகிப்தினுடைய நதிக்கு அந்த பக்கம் போகாத, அந்த ஓரன்னு மலையை தாண்டி போகாத, ஏதோமுடைய எல்லை கிட்ட அவங்க அண்ணன் மோவாப், அமலேக், அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணாத? அட்டாக் பண்ணாத, போகாத. அமலேக் தான் சண்டைக்கு வந்து லேண்டை லூஸ் பண்ணான். இல்லை அமலேக்க கூட அவர் எடுக்கணும்னு சொல்லலை. அவங்க லேண்ட்ல வாழணும். காட் இஸ் a God of people of whole earth. எல்லாரையும் வாழும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, உன் லேண்டையும் விடாத, ஏமாத்தாத, ஏமாறாத. ஆமென். நீ உன்னோடத்துக்காக நீ ஃபைட் பண்ணும்போது தோத்து போக மாட்ட. இன்னொருத்தந்த எடுக்க போனீங்கன்னா நீ கண்டிப்பா தோத்து போவ. எவ்வளவு எக்ஸலண்டா சொல். இன்னொருத்தந்த நீ எடுக்க போனா நீ தோத்து போவ. நானே உன்னை தோத்து போக வைப்பேன். ஆனா உன்னோடத்துக்காக நீ ஃபைட் பண்ணும்போது நானே உன்னை ஜெயிக்கும்படி செய்வேன். நம்பர் 3 ஏன் கொடுத்தாரா? கைட் பண்ற. நீ என்ன பண்ணணும் பண்ண கூடாது. எத்தனை பேருக்கு பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க ஆசை? அவர் வழியில போனா தான் ஏற முடியும். போனாலும் விடுவோம் என்பதை அவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். God has given them some assignments. God has given them many conditions. There are boundaries. இந்த பவுண்டரி, இந்த எல்லை, இதெல்லாம் பண்ணும்போது சீக்கிங் காட், அவரை பார்த்து அவர் கையில ஜெபம் பண்ணி, அவர் மேப்பை வாங்கி, அவர் கையில பவர் வாங்கி, அவர் கையில ஞானத்தை வாங்கி செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கண்டிப்பாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே தான். ஆமேன். இந்த இடத்துல இந்த தென்புறத்து நம்ம படிக்கும்போது 3லேருந்து 5 வரைக்கும் படிக்கும்போது அங்கே ஒரு ஸ்கார்பியன் பாஸ்னு ஒன்றுக்கு தான். அதை யோசுவா 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் யோசுவா சொல்றாரு. யோசுவா 15:3 படிச்சிடலாம். தென்புறத்தை படிக்கும்போது யோசுவா 15:3. தென்புறத்தில் இருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கே இருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ் பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனை கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவை சுற்றி போய் அஸ்மோனுக்கும் அங்கிருந்து எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும். இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லைக்குறியா இருக்கும் என்றார். தென்புறத்துல கன்ஃபியூஷன் வராதபடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வழியை, இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்கார்பியன் பாஸ்ன்னு சொல்றாங்க. தேல் வழி அந்த மாதிரி. அவ்வளோ என்ன இருக்கும்? சின்னதா இருக்கும், பெரிய பாஸ் கிடையாது. ஆமேன். பெரிய பாஸ் கிடையாது. அப்போ சைடு கிளியராக சொல்கிறாங்க. சதர்ன் பார்டர் வில் பி கால்ட் அஸ் ஸ்கார்பியன் பாஸ். ஒரு வைண்டிங் ரோடு மாதிரி அப்படியே சுற்றி ரவுண்ட் அடித்து போகிறது போல் இருக்கும். அன்றைக்கு ரோமருடைய காலத்தில் இந்த வழி தெரிந்ததான், இன்றைக்கும் இது தெரிகிறதா. ஆமேன். அதே போல் எகிப்தினுடைய நதியை பற்றி படித்தோம். தென்புறத்தில் தென்புறத்து பக்கம், மேற்கு புறத்து பக்கம் படித்தோம் 6ஆம் வசனத்தில். வடக்கு பக்கம் 7லேருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? படித்தோம். அந்த பார்டர் எப்படி இருக்குது அப்படின்றத படித்தோம். என்னாகமம் 13லையும் அது சொல்லப்பட்டு இருக்குது. ஈஸ்டர்ன் பார்டர் 10லேருந்து 12 கிழக்கு பக்கம் நம்ம படித்தோம்னா அங்கே தான் யார் இருக்கிறாங்க? கானானியர் மேக்சிமம் இருப்பாங்க. அதை நம்ம படித்தோம். அந்த பார்டர் வந்து ஈஸ்டர்ன் பார்டரை வச்சுக்கோ என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். 13ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் படித்தோம்னா இந்த மொத்த எல்லைகளும் யாருக்கு சொந்தம் பாருங்க. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி 9.5 கோத்திரத்தாருக்கு அதான். எத்தனை பேருக்கு இது?
ஆமாம், மீதி 2 பேர் டிரான்ஸ் ஜோர்டான், யோர்தானுக்கு அந்த பக்கமே லேண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க யோர்தானே கடக்கலை. அவங்களுக்கு அவங்க ஒய்ஃபு பிள்ளைங்களுக்குலாம் யோர்தான் எப்படி இருக்குன்னு தெரியாது. மிலிட்ரி ஜாம்பவான்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க ஒய்ஃப் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாது, தெரியாது. அதனால் அவனுங்க இந்த பக்கம் வர கூடாது. நீங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா இந்த 2.5 கோத்திரம் எது எது, ரூபன், காத், மனாசேல பாதி யோர்தானுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. மீதி 9 பேர் தான் வருவாங்க. இவங்க 9 பேர் வந்தாங்க பாருங்க. அவங்க சீட்டு போட்டு சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இந்த அம்மைன்னு அல்லேலூயா, சீட்டு போடணும். ஆமென், ரைட். அதே போல் 14ஆம் வருஷத்தில் ரூபன், காத், மனாசேனுடைய பாதி கோத்திரம் அந்த சைடு வந்துட்டாங்க. அந்த 2.5 கோத்திரம் அவங்க கிழக்கே எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இப்புறத்தில் தங்கள் சுதந்திரத்தை பெற்று கொண்டார்கள். ஆனால் நீங்கள் இந்த பக்கம் வந்து தேசத்தை என்ன பண்ணுங்க, பங்கிட்டு கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, பங்கிட்டு கொள்ளுங்க. என்ன பண்ணுங்க, பங்கு போட்டு சாப்பிடுங்க. இந்த பங்கு போடுறது பெரிய பிரச்சனை. எனக்கு இது ரொம்ப பயப்புறமான விஷயம். நீ எடுத்துன்னு போகிறது ஈஸி. இதை 10 பேருக்கு பங்கு போட்டு கொடுனா, பங்கு போடுற ஒரு தியாகியாக இருந்து 9 பங்கு போட்டு ஒன்றும் இல்லாமல் போய் அவர் திட்டு வாங்குவார். இல்லைனா 9 போர்ஷன் அவர் எடுத்துகிட்டு 1 மீதி 9 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு போய் அவர் கெட்ட பேர் வாங்குவார். ரொம்ப கஷ்டமான வேலை. ஊழியத்துக்கு வந்திருக்கிற பிள்ளைகளே என்ன கவனிங்க, பங்கு போடுற வேலை முக்கியமான வேலை. ஹல்லேலூயா. முடியாதா? முடியணும். இன்னைக்கு விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தான் சேக்காடு சர்ச்சில் ஃபைனல் டே முடித்தோம். இது வரைக்கும் 3 விபிஎஸ் முடிச்சிட்டோம். நிம்லேச்சேரி சர்ச்சில் ஃபஸ்ட்டு முடித்தோம், ஊரடகத்தில் 2nd முடித்தோம், சேக்காடில் 3rd முடித்தோம், 4th ஜிஐயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சாப்பாடு என்ன பண்ணுற வேலை? இன்றைக்கி பிரிஞ்சி முட்டையாயா என்ன போடணும், கரெக்டாக போடணும். பார்சலில் கரெக்டாக போடணும். ரொம்ப கஷ்டம் இல்லை? நேற்றுக்கு முந்தின நாள் சண்டே சேக்காடு சர்ச்சில் திருவிருந்து முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் என்ன பிரிஞ்சி கறி குழம்பு போட்டாங்க. கறி குழம்பு போடுறது யார் தான்? பாஸ்டர் அம்மாவே உட்காந்து ஊற்றினுங்கிறாங்க. யாரையும் உள்ள ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. என்னான்னு பார்த்தா யாரும் உட்காந்துருக்காங்க. என்னை விட்டுருங்கப்பா, இந்த பணியை நானே செய்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரோன்னா ஆச்சு பிரச்சனையாச்சு. நம்ம ஆண்டவருக்கும் இது ப்ராப்ளம் ஆகும் தெரிஞ்சு தான் எக்ஸலண்ட் பீப்புள் கையில் கொடுத்துருக்காரு. யார் பங்கு போடணுன்னே சொல்லிட்டேன். இந்த ஆண்டவர் எனக்கு கற்றுத்தராரு. நீங்கள் உங்களுக்குள்ளே பங்குட்டுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த அக்கா பங்குட்டு கொடுக்கோன்னு சொல்லிடுவேன். இந்த அண்ணன் பங்குட்டு கொடுப்பாரு, என்ன பண்ண போகிறேன் சொல்ல போகிறேன். யார் யார் பங்குட்டு கொடுப்பாங்களாம்? ரைட்டா? ஆசாரியனாக எலியேசரும். யார் தான்? எலியேசர் சைன் போட்டானா? நூனின் குமாரனாகிய யோசுவாவுமே 2 பேர் தான். 2 சைனு. ஒரு சைன் யார் போடுவார்? ஆசாரியன். அவர் யாருன்னா ஆலயத்திலேருந்து சைனு. யோசுவா அவர் வந்து உலகத்திலேருந்து ரூலர். அவர் ஒரு பிரின்ஸு, அவர் ஒரு அதிபதி. அவரோட சைனு 2 சாப்பு. ஜோஷுவாவோட ஆஃபீஸில் ஒரு சீல் சைன் வாங்கினோம், எலியேசரோட ஆஃபீஸில் சீல் சைனு வாங்கணும். ஆமாம். அடுத்தது அந்த தேசத்தை பங்கு கொடுத்து இப்போ ரூபன் கோத்திரத்துலேருந்து போயிட்டாங்க, சிமியோன் கோத்திரத்தில் இருக்காங்க. அவங்க பங்கு வாங்கும்போது 3 பேரோட சைன் வாங்கணும். யார் இருப்பாங்க? எலியேசர், ஜோஷுவா, அந்த சிமியோன் கோத்திரத்தில் ஒரு தலைவர். இந்த 3 பேரோட சீல் போட்டு தான் என்ன பண்ணோம், அவங்க பண்ணோம். அதில் இப்போ எத்தனை கோத்திரம் மீந்திருக்கு? 9 பேர் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ யூதாக்கு யார் யாருக்கெல்லாம் லேண்ட் வேணுமோ அவங்களுக்கு 3 சீல் இருக்கணும். ஃபஸ்ட்டு சீல் யாருது? ஜோஷுவா. செகண்ட் சீல் யார்? எலியேசர். 3rd யார்? எப்புனேன் குமாரனாகிய காலேப், யூதாக்கு. சூப்பரா. சிமியோனுக்கு யாரோட சீல் வேணும்? அம்மியின் குமாரனாகிய சாமுவேல். 20வது வசனம். 21 பெஞ்சமின் கோத்திரத்துக்கு யார்? எலிதாதுவத் போடணும். தான் கோத்திரத்துக்கு யார்? புக்கி. யோசேப்பின் கோத்திரத்து மனாசேக்கு பாதி கோத்திரத்துக்கு யார் பண்ணணும்? அன்னியேல். 24 எப்ராயிம் கோத்திரத்தில் சிப்தானின் குமாரனாகிய கேமுவேல். செபுலோன் புத்திரத்திற்கு எலிபாஸ் என்னும் பிரபு எலிசப்பான். 26 இசக்கர் புத்திரத்துக்கு யார்? பல்தியேல். 27 ஆசேருக்கு யார்? அகியூத். 28 நப்தலிக்கு யார்? பெதாக்கேல். 29 இஸ்ரவேலை பங்குத்து கொடுத்த கர்த்தர் கொடுத்த பிரபுக்கள் யார்? இவர்களே. எக்ஸலண்ட்டாக போதும். அதனால தான் நம்ம மதர் சர்ச்செல்லாம் சொல்லுவாங்க, ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணினா அந்த ஊழியத்தை செய்ய போகிறது யாரு? என்னது? த மேன் ஆஃப் பீஸ். ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோன்னா ஒரே ஒரு ஆள் பொறுப்பாக நின்னான்னா நீங்கள் அவனோட கனெக்ட் பண்ணி அவன் மூலமா 12 பேர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஒருத்தர் யார்? எக்ஸலண்ட்டாக இருக்குல்ல? ஒரு சைடு எலியேசர், இன்னொரு சைடு ஜோஷுவா, நடுவில் அவங்களோட லீடர் நிற்கிறாரு. ஜனங்க வந்து பட்டா வாங்கின்னு போயினே இருக்குது. ஆமேன். என்ன நடந்திருக்கோம்? எலியேசர் சைன் பண்ணி
ஜோஷுவா சைன் பண்ணி ஒரு எத்தனை ஜனமோ இப்போ ஒரு கோத்திரத்தில் 10,000 பேர் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, இல்லை 20,000 பேர், 50,000 பேர், 45,000 பேர் இருக்கிறாங்கன்னா 45,000 டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிட்டுருப்பாங்க. இதை இவங்க வாங்கின்னு போய் அந்த லீடர், உதாரணமாக நப்தலியில் உள்ள பெதாக்கேல் வாங்கிட்டு போய் அதை சீட்டு போட்டு அந்த மக்களுக்கு, அந்தந்த பீப்புளுக்கு அவரோட சீல் போட்டு கொடுப்பார். பெரிய ஒர்க்கு தான், மாபெரும் ஒர்க்கு தான். சிவில் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும், மாபெரும் ஒர்க்கு தான். ஆனால் நம்மளை விட எக்ஸலண்ட்டாக அவங்க அன்றைக்கி பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் வீடு கட்டிச்சிச்சு, வீடு கட்டிட்டாங்க, திராட்சை தோப்பு போட்டாங்க, ஆமாம் அத்தி மரம் நட்டுட்டாங்க. அப்புறம் வேற என்ன, ஆலிவ் ட்ரீஸ், ஒலிவ மரம் நட்டாங்க. செழுமையோ செழுமை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுந்தரித்து கொண்டார். இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, God is a God of rules. God always gives us excellent ideas. We never need to be in confusion. ஆண்டவர்கள் எதுவுமே நம்ம கன்ஃபியூஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தில் யார் கேட்டாலும் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தது, 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனப்படி ஈசாக்குக்கு கொடுத்தது, 28:13-14 வரைக்கும் யாக்கோபுக்கு கொடுத்தது. இன்றைக்கி என்னாகும் 34ஆம் அதிகாரத்தில் யாருக்கு கொடுத்தது? முழு இஸ்ரவேலருக்கு கொடுத்தது. வண்டர்ஃபுல் அண்ட் ப்ராஸ்பரஸ் லேண்ட். உலகத்தில் எந்த நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பங்கு போடப்பட்டிருக்குமோ தெரியாது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு என்று கொடுத்தார். அந்த 2.5 கோத்திரத்து ஜனங்க டிரான்ஸ் ஜோர்டன் இந்த பக்கம் எடுத்துட்டாங்க. லீடர்ஸ் எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. லீடர்ஸ் சொல்கிறத மக்கள் கேட்டாங்க. எவ்ரி ப்ராப்ளம் should be directed towards the high priest. இன்றைக்கும் உங்கள் லைஃப்பில், உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனைகள்லாம், அன்னைக்கு ஆசாரியனாக எலியேசர் இருந்தார், இன்றைக்கி மகா பிரதான ஆசாரியனாக இயேசு இருக்கிறார். அவர் கையில் சைன் வாங்க, ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஆண்டவரே இந்த வேலை பண்ண போகிறேன், ஆண்டவரே இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், அவர் சீல் போட்டோம். அடுத்தது, உலகத்தில் நம் நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்குன்னு தலைவர்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா பஞ்சாயத்து போர்டு தலைவர் இருப்பாங்க, கவர்மெண்ட்டால் கொடுக்கப்பட்ட தலைவர்கள் அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க கையில் என்ன பண்ணோம்? ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் வாங்கணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம என்ன பண்ணோம்? டாக்குமெண்டேஷன் வாங்கணும். இப்படி தான் சிஸ்டமேட்டிக்காக கர்த்தர் பிள்ளைகளுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுத்தார். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கும் சத்தியத்தின்படி, உண்மையின்படி உங்களுடைய எல்லைகள் விரிதாக்கப்படுவதாக. நீங்கள் எங்கெங்கெல்லாம் இழந்தீர்களோ அவைகளை மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் இருப்பீர்களாக. தவறு இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் உண்டாவதாக. Be daring to go and possess your property. Do not lose your property in this present evil world. கோபத்தினாலே, வெறுப்பினாலே, பொறாமையினாலே, பயத்தினாலே உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை விடாதீர்கள். கர்த்தர் உங்களை இன்றைக்கு உலகத்துக்கு ஒளியாய் வைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு கர்த்தர் உங்களை உப்பாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் கர்த்தர் கொடுத்த திருப்பணியை செய்தாக வேண்டும். கர்த்தர் உங்களை கோடியாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வசனங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. Go and possess your land. Go, walk throughout your boundaries. Go, you men chosen for God, you men chosen by God. Go and possess your portion. உங்கள் எல்லைகளை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். நம்மளை எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படித்தக்கதாக நாம் கர்த்தர் சமூகத்தை சார்ந்தோம். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஊருக்கு அந்த இன்றைக்கு கொடுத்தது நேற்று கொடுத்ததில்லை. தேவன் பல வருடங்களும் நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். பூமியை எம்மட்டும் நடந்து திரு என்று சொன்னார். பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தருவேன் சொன்ன தேவன் நம் ஒவ்வொருக்கும் தேவன் பூமியின் எல்லைகளை சொந்தமாக்கி தர வல்லவராக இருக்கிறார். இன்று கர்த்தர் சமூகத்தில் இந்த நடந்த பாடலை பாடி, ஆண்டவரை எனக்கும் நீர் என்ன எல்லை கொடுத்திருக்கிறோ அந்த எல்லையை நீர் நிறைவேற்றின கப்பனே. அப்பா, நீர் எனக்கு என்ன எல்லை கொடுத்திருக்கிறோ அதை நீர் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும்னு சொல்லிட்டு கர்த்தர் சமூகத்தில் நம்ம இந்த பாடலை பாடி இதனுடைய நாமத்தில் மையப்படுத்தோம்னா.
மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரமுமாய் என்றீரே. பூமியும் தூளை போடும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரமுமாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஆசீர்வாதத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். அப்பா பிதாவே, இது இந்த காலை வேளையில் கூட தகப்பனே அப்பா இங்கே கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட அடியையிலே மறைத்து அப்பா நீங்கள் பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நிறைய பொறுப்பெட்டு பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னாகமும் 34 14 15 ரூபன் புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் படியையும் காத்து புத்திரர் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் படியையும் தங்கள் சுதந்திரத்தை பெற்று கொண்டதும் அல்லாமல் மானசையின் பாதி கோத்திரத்தாரும் தங்கள் சுதந்திரத்தை பெற்று கொண்டார்கள். இந்த 2.5 கோத்திரத்தாரும் சூரிய திசையாகிய கிழக்கே எரிகோவின் அருகே உள்ள யோர்தானுக்கு இப்புறத்திலே தங்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்றான். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், ரூபன் புத்திரரும் காத்து புத்திரரும் தேவன் கானான் தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தார். ஆனால் இவர்களோ கானானுக்குள் போவதற்கு முன்பாகவே யோர்தானுக்கு இப்புறத்திலே இருக்கிற இடத்தை கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்திற்குள் போகாமல் அவர்கள் கண்களில் பார்த்த இடத்தை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்கும் கூட அநேக ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் ஆனால் ஆண்டவரை பார்க்காத படிக்கு நம் கண்களில் பார்க்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லி கொண்டு இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஆண்டவர் பாதத்தில் காத்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்துக்காக நம்ம கேட்காத படிக்கு பல காரியங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போக காரியங்களே நம்ம நிறைய நேரம் செலவழித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் நம்ம கூட பேசி கொண்டு இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு காத்து இருக்க வேண்டும். அவர் வைத்த ஆசீர்வாதத்துக்காக அவர் பாதத்தில் நாம் அமர்ந்து இருக்க வேண்டும். பொறுமையாக இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நாள்லையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாம். ஆண்டவர் எத்தனையோ முறை ஆண்டவர் ஏன் கூட இந்த நேரத்தில் பேசி கொண்டிருக்காரு. என்னை குறித்து சில காரியங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு நான் வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் ஊழியக்கார் சொல்லுவார், நீ இதை பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் நான் அதை விட்டுட்டு நான் வேறு விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எதுலேயுமே எனக்கு ஆசீர்வாதமே வரல. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கும் ஊழியக்கார் சொன்ன வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நான் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த நாள்லையும் நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் இழந்திருக்கீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கீங்க, எனக்கு இது கிடைக்கலையே, நான் இதுக்காகத்தானே நான் கேட்டேன், ஏசப்பா கிட்ட கேட்டேனே தரலையேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்துருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலாம். அவர் பாதத்தில் காத்திருக்கலாம். அவர் நமக்கு சுதந்திரமாக கொடுக்கும் வரை அவர் பாதத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கலாம். முடிந்தவர்கள் நம் முன்பாக கடந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆசீர்வதிக்கப்படும்
ஈவித்தே ஆசீர்வாதத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் போய் பெற்றுக்கொள்வோம் தகப்பனே. நாங்கள் ஒன்றை விழுந்து விட மாட்டோம் தகப்பனே. நாங்கள் போராடி பெற்றுக்கொள்வோம் தகப்பனே. நீர் கொடுத்த எல்லையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீர் கொடுத்த திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் தகப்பனே. எங்களை எதிர்க்கிற சக்திகளை முறியடிக்கிற தகப்பனே. எங்களை எதிர்க்கிற காரியங்களை நீ நிர்மூலம் மாற்றி போடுகிறாங்க தகப்பனே. நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லைகளை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அறிக்கை இடுகிற தகப்பனப்பா. இன்று நாங்கள் வீட்டுக்கு போகும்போது தகப்பனே, ஒரு ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்தை கொண்டவர்களாய் நாங்கள் உரிமையோடு நம்பிக்கையோடு ஆண்டவர் நிச்சயத்தோடு செல்கிற தகப்பனே. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுகிற தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை வாழ்க்கையில் சொன்னப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் நாங்கள் அறிக்கையிடுகிற தகப்பனே. நீர் எங்களுக்கு என்று நியமித்த ஒவ்வொன்றையும் நீர் எங்களை தர வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. இதோ கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நாங்கள் சென்று இருந்தோம்னா இதோ இந்த இடத்துல பார்க்கணும் ரூபன் புத்திரரோ காத்து புத்திரரோ அப்பா இதோ நீங்க வைத்த அந்த எல்லைக்குள் சுதந்திரித்து கொள்ளாத படிக்க அவங்க போனது போல கீழ்ப்படாம போனது போல இதோ தகப்பனே நாங்கள் அப்படி இல்லாத படிக்க இதோ கர்த்தாவே அப்பா இதனுடைய குமார் நகர் யோசுவாவும் அப்பா காலேப்பும் போய் சுதந்திரித்து கொண்டது போல இதோ இந்த நாள்ல கர்த்தாவே நாங்கள் எங்களுக்கு வைத்த ஆசீர்வாதத்தை அப்பா எல்லைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளக்கூடிய அந்த வழி வாசல்களை நீங்க திறந்து கொடுங்கப்பா. உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. இதோ எங்களுக்கு ஆசாரியரா அப்பா இதோ எங்கள் தேவாதி தேவனே அப்பா நீங்க எங்களுக்கு இருக்கீங்க தகப்பனே. இதோ தகப்பனே மோசேவை போல அப்பா எங்க ஊழியக்காரர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற தகப்பனே. அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் அப்பா செயல்படும் போது இதோ எங்களுக்கு நீர் வைத்த ஆசீர்வாதத்தை அப்பா நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நீர் கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. இதோ தகப்பனே அப்பா நூனின் குமாராய அப்பா யோசுவாவே இதோ தகப்பனே அப்பா லீடரா நீர் ஏற்படுத்தினது போல இதோ தகப்பனே எங்களுக்கும் கர்த்தாவே அப்பா எங்க ஊழியத்துல அப்பா லீடரா நீங்க யார் வைத்திருக்கீங்களப்பா அவங்களுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடந்து எல்லா சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்பா அந்த வழி வாசல்களை நீங்க திறந்து கொடுத்தமைக்காக அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி செலுத்துகிற தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா. உங்க கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பேற்று பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்ம ஆசீர்வாதம் வழி வரணும். தேவன் நம்முடைய நியமித்த காரியங்களை பெற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.